என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது, மேலும் அவர்கள் வேலையில் என்ன விதமான மாற்றம்லாம் ஏற்பட போகுது, தொழில் ரீதியான மாற்றம் எப்படி இருக்க போகுது, பணவரவானது எப்படி அமைய போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி சொல்யூஷன் கிடைக்குதுங்க. மேலும் இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. இவர்கள் சொல்வதை நாம் செய்து வந்தாலே கண்டிப்பாக நல்ல பலனும் கிடைக்குங்க. இவங்க கிட்ட குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனை, பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றாலே நல்ல ஒரு தீர்வு கிடைக்குதுங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இந்த குரு பயிற்சி பலனானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசியில இருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த நிலையில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியானது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வராரே. அவரது விசேஷ பார்வையில் 7ஆம் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவது மிக மிக விசேஷம் என்றே சொல்லலாம். அவரது 5, 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே 11, 3ஆம் இடங்களில் பதியுதுங்க. இது லாபத்தை அதிகரிக்க செய்யும், சகோதர வழியில் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். பணியிடத்தில் உங்களுடைய பெருமை உயர்ந்தே காணப்படும். மேலதிகாரிகள் ஆதரவினால் பதவி, ஊதியம் உயரப் பெறுவீங்க. உடனிருப்போர் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றமும் கைகூட போகுது. புதிய பணி வாய்ப்பு எதிர்பார்ப்பு போல் கூடி வரப்போகுதுங்க. அயல்நாட்டு பயண வாய்ப்பு சிலருக்கு உண்டு. பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தா கூட உங்களுக்கு அந்த பயணமானது ஆதாயம் தரக்கூடியதாகவே அமையும். இல்லத்தில் நல்லவை நடக்க தொடங்க போகுதுங்க. உறவுகளிடையே ஒற்றுமை உருவாகும். இளம் வயதினரின் பலகால கனவுகள் ஈடேறப் போகுது. உடல் நலத்தில் இருந்த சங்கடங்களும் தீரப்போகுது. ஆடை, ஆபரணம், சொத்து சேரப்போகுதுங்க. 3ஆம் நபரை குடும்பத்தில் அனுமதிக்க கூடாது. தொழிலில் லாபம் சீராக வர தொடங்க போகுது. அயல்நாட்டு வர்த்தகம் கைகூட போகுது. யாருடைய கட்டாயத்திற்காகவும் தெரியாத தொழிலில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாதுங்க. அரசியலில் இருப்பவர்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதமும் கிடைக்க போகுது. சிலருக்கு புதிய பதவி, பொறுப்புகளால் பெருமையும் உண்டாகுங்க. அரசு பணி செய்பவங்க முன்னேற்ற தடைகளும் நீங்கிவிடும். மேலும் பயணத்தின் போது உங்களுடைய பொருட்களை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு பணவரவு அதிகரித்தே காணப்படும். வாரிசுகளால் பெருமையும் உண்டாக போகுது. மாணவர்கள் சோம்பலை விரட்டுவது முக்கியங்க. கலை படைப்பு துறையினர் முயற்சிகளால் முன்னேறலாம். பழைய உறவுகளை உதாசீனப்படுத்தக்கூடாது. வாகனம் ஓட்டுவோருக்கு போதுமான ஓய்வு முக்கியம் தேவைப்படுது. தலைவலி, கண்கள், பாதம், இடுப்பு, மூட்டு, உணவு சரியாமை உபாதைகள் கூட வரலாம். முருகன், துர்க்கை வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கும். பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை எதிலும் துடிப்புடன் செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுவரை சத்ரு ஸ்தானமான 6ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் முதல் களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. களத்திர ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான ராசி ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான சகோதர ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறாரு. குரு 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் உங்களுக்கு மேம்பட்டே காணப்படும்.
சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாக போகுது. மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க. சமூக பணிகளில் மேன்மையும் உண்டாகுங்க. இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. குரு 7ஆம் பார்வையாக ராசி ஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்பட போகுது. தோற்றப்புழுவில் மாற்றம் உண்டாகலாம். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்புகளும் உயர்ந்தே காணப்படும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுதுங்க. குரு 9ஆம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க. நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்க போறீங்க. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற போறீங்க. மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்பட்டு இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசி குரு பயிற்சி பலன்கள். குரு கலஸ்திர ஸ்தானத்தில் நிற்பதால குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து உங்களிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். தோற்ற பொலிவும் மேம்பட்டே காணப்படும். பேச்சுகளில் ஒரு விதமான கனிவும் உண்டாகும். குழந்தைகளை பற்றிய புரிதலும் ஏற்பட போகுது. பூர்வீக சொத்துக்களின் வழியில ஆதாயம் உண்டாகுங்க. பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலமாக வெளிவட்டாரத்தில் மதிப்புகளும் அதிகரித்தே காணப்படும். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறைய போகுது. புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை நீங்க பகிரக்கூடாதுங்க. தொழில் சார்ந்த கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தாமதமாக கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால சுபகாரியங்களின் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்பட போகுதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களிடையே ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும். வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகளின் மூலமாக அதிகப்படியான ஆதாயமும் அடைய போறீங்க. குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீரிச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதனால மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்களும் விலக போகுது. வெளிநாட்டு தொடர்புகளின் மூலமாக ஆதாயமும் அடைய போறீங்க. கடன் சார்ந்த சில உதவிகளின் மூலம் உங்களுக்கு மேன்மையும் ஏற்பட போகுது. குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம் அடைகிறாரு. இதனால சுபகாரிய செயல்களில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படலாம். சில அனுபவங்களின் மூலமாக மனதளவுல பக்குவங்களும் பிறக்க போகுதுங்க. வியாபார ரீதியான பயணங்களால சில விரயங்களுக்கு பின்பு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உங்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த குரு பயிற்சியால பெண்களுக்கு என்ன பலன்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பாக பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது. பணிபுரியும் இடத்துல புதிய பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படுங்க. வாழ்க்கை துணைவர் வழியில ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. மேலும் மாணவர்களாகிய நீங்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற போறீங்க. கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும். நண்பர்களின் ஒத்துழைப்பால நல்ல மதிப்பெண்களை நீங்க பெறுவீங்க. உயர்நிலை கல்வியில புரிதலும் தெளிவும் ஏற்பட போகுதுங்க. அடுத்து உத்தியோகஸ்தர்கள். உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு அந்த அலைச்சல்கள் நீங்கிவிடும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஊதிய உயர்வுகள் சிலருக்கு சாதகமாகுங்க. கலகலப்பான பேச்சுக்களின் மூலமாக அலுவலகத்தில் நட்பு வட்டமும் விரிவடைந்தே காணப்படும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்களும் உங்களுக்கு உண்டாகும். வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்களும் கைகூடி வரப்போகுதுங்க. அடுத்து வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் லாபமும் மேம்பட்டே காணப்படும். வாகன பயணங்களின் மூலம் ஏற்ற இறக்கமான சூழல் கூட உருவாகலாம்.
மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதமும் உண்டாகலாம். பொருட்களின் தேக்கம் உண்டானாலும் லாபங்களில் குறைவு ஏற்படாதுங்க. வேலையாட்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அடுத்து கலைஞர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்பட போகுது. திறமைக்கு உண்டான மதிப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலமாக புதிய படைப்புகளை நீங்க வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வீங்க. நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்ல எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.